ஹலோ ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதினா கொத்தமல்லி இலை இது ரெண்டையும் வச்சு எப்படி துவையல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இப்போ இது நம்ம எங்கே பறிக்கோன்னு பார்க்குறீங்களா? நம்ம மாடி தோட்டத்தில் தாங்க அதை நம்ம பறிக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது நம்ம கடையில் போய் எதையும் வாங்கணும்னு இல்லை, இது ஆல்ரெடி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பொருள் தாங்க. இது நம்ம வீட்டில் இருக்கும், சரிங்களா? இப்போ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 5 பூண்டு, 3 சின்ன வெங்காயம், ஒரு கால் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி இதோடு சேர்க்குறது ரொம்ப நல்லது, அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் கொஞ்சம் தேங்காய், அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் நம்ம புளி எடுத்துருக்குறோம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ப வத்தல், அப்புறம் கருவேப்பிலை ஏன் சேர்க்குறோம் அப்படிங்கிறது தெரியும். கருவேப்பிலையில் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது, ஹேர் க்ரோத் இருக்குது. அதனால தான் நம்ம கருவேப்பிலை சேர்க்குறோம். ஏன்னா குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, நம்மளாக இருந்தாலும் சரி, கருவேப்பிலை நம்ம சாப்பிட மாட்டோம். குழம்புல போட்டால் அப்படியே நம்ம எடுத்து வச்சுருவோம். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி துவையலோடு நீங்கள் சேர்த்து அதை அரைக்கும்போது அதோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நமக்கும் அதை சாப்பிடும்போது நம்ம ஹேர் ஃபால், அந்த மாதிரி ஹேர் க்ரோத் அந்த மாதிரி வளர்கிறதுக்கு எல்லாத்தையுமே அது உதவும். அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ ஒரு கடாயில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு 3 டீஸ்பூன் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில் நீங்கள் வதக்கும் போது அது கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு வாரத்துக்கு கூட நம்ம நல்லா வச்சு சாப்பிட்லாங்க. அதனால தான் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறோம். இப்போது நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாமே நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கோம். நல்லா ப்ரௌன் ஆகணும், பச்சை வாடையே இருக்கக்கூடாது. அதுதாங்க இதோட முக்கியம். இப்போ பாருங்கள், வத்தல் எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆகிட்டு, இதுதான் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். புளி அதோட எல்லாமே நீங்கள் மொத்தமாக நம்ம எடுத்து வச்சுருந்த பொருள் எல்லாமே 1 பை 1 நீங்கள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா நானும் எல்லாமே போட்டு வதக்கியாச்சு. இப்போ அதோட கருவேப்பிலை, அப்புறமா கொத்தமல்லி இலை இதுவும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா புதினாவும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதை நல்லா வதங்கும் போதே உங்களுக்கு தெரியும், அந்த வாடை எல்லாமே கிளியர் ஆகிரும். அப்படி பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கியாச்சு. அவ்வளோதான், போதும். இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போது இதை நம்ம சேர்க்க போகிறோம். இதோட நம்ம உப்பு மட்டும்தாம்மா நம்ம சேர்க்குறோம். இப்போ உப்பு சேர்த்து இப்போ நம்ம ஒரு 2 டைம் நம்ம மிக்ஸி அடித்தா போதும். தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா எண்ணெய்லாம் அதில் இருக்கிறதுனால தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா மிக்சியில் அடித்தாச்சு. இப்போ அது ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்துக்கணும். கை போடக்கூடாது, ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும், ஓகேவா? இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூனு எண்ணெய், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, வத்தல் இதெல்லாம் சேர்த்து, அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதில் பொரித்து கொட்டிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு 1 வீக்னாலும் கெட்டு போகாது. நீங்களும் இந்த மாதிரி பொருள் வச்சு செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.